அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதிடம். நண்பர்களே, ராகேது பயிற்சி பலன்கள் இந்த 1.5 வருட காலங்களுக்கு கும்பராசிக்கு வரக்கூடிய ராகேது பயிற்சி எப்படி இருக்கும், பிளஸ் என்ன மைனஸ் என்ன? நண்பர்களே, இதுவரைக்கும் இருந்த இந்த கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து உட்கார போறார். அதே மாதிரி உங்க ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து உட்கார போறார். அப்போ இந்த ராகேது பயிற்சி அப்படிங்கிற பார்த்தா கொஞ்சம் ஒரு கடினமான காலம். மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். முதல்ல ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிலையும் இந்த பயிற்சி ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, குழந்தைங்க நினைச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம், தாயை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய நேரம், தாய் வருமானம், தாய் வழி சொத்துக்கள்லாம் அவங்க நிறைய கிடைக்கும், குழந்தைங்களுடைய சப்போர்ட்லாம் நிறைய கிடைக்கும். ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுடைய சகோதரர்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம், உறவுகள்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா நடக்கிற நேரம். உங்களுடைய சுய சம்பாதிக்கலாம் வந்து அதிகமாகக்கூடிய நேரமா? எஸ், சுய சம்பாதையே. நான் தனஸ்தானத்திலே வந்து ராகுபவன் உட்காந்துருக்கிறார். தனஸ்தானம் வந்து உங்க கையிருப்பு பணம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப கையிருப்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூடும். இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வு இந்த கும்பராசிக்கு. அப்போ இந்த வரக்கூடிய ஒரு பயிற்சி பிளஸும் மைனஸும் சேர்ந்து வரதுல பிளஸ் சொல்லியாச்சு, இப்போ மைனஸ் வரக்கூடியதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இடம்னா ஒரு நீங்க இடம் ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதுவரைக்கும் ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, ஆனா அந்த இடத்தை விட்டு மாறி வேற இடத்துக்கு வேற பிளேஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு, அதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மாற்றத்துக்கான நேரம். நீங்க குடியிருந்து எங்கே குடியிருந்தாலும் இந்த 1.5 வருஷ காலத்துல நீங்க அதை ஷிஃப்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதா ராகுபவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 1.5 வருட காலத்துல பலன். இது உங்க சுயஜாதத்துல இருந்தா மாறும். ஆனா ராகு பகவான் உங்க வீட்டை ஷிஃப்ட் பண்றதா முதல் வேலையை வைக்கிறாரு. அது நல்லதாக இருக்கலாம், வீடு வாங்கி போகலாம், வீடு மாற்றியும் போகலாம். ஆனால் வீடு மாற்றுறது என்பது கட்டாயம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. ஆனால் வண்டிக்கான கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் இருக்கும். திடீர்னு செலவு படுச்சுன்னா திடீர்னு வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் வருமானு கேட்டால் எஸ், திடீர்னு வரக்கூடிய ஒரு விரயமாகக்கூடிய வேகமும் இந்த நேரம் இருக்கு. அதை சுய விரயமாக பார்த்துங்க நண்பர்களே. விரயம்னா வச்சுங்க, 12ஆம் இடங்கிறது விரயம் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய முதலீடும் 12ஆம் இடங்கிறது நீங்கள் மைல் வச்சுக்கணும். அப்போ விரயத்தில் சுப விரயம்னு ஒன்று இருக்கு. அந்த சுப விரயங்கிறது அந்த பணம் கைக்கு கிடையாது, தர்மத்துக்கு கொடுக்கறது, அதெல்லாமே சுப விரயங்கள். அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஆனால் நீ ஒரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, மனைவி வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கையிலேருந்து காசு போகிறது, அது வந்து அசட்டாக இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டை மையப்படுத்தி இருக்கக்கூடிய விரயம். அப்போ உங்களுடைய பணம் செலவாக போகிறதுங்கிறது நல்லா தெரியுது. அந்த பணம் செலவாக போகிறத ஒரு முதலீடாக ஒரு புத்திசாலித்தனமாக பயன்படுத்திங்க. ஒரு வீடு வாங்க, கடன் வாங்க, வண்டி வாங்க, வாகனம் வாங்க. இந்த வாகனத்தில் ஏதோ ஒரு விரயமாகிறத ஒரு பயனுள்ள விரயமாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த விரயத்திலிருந்து, இந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் தாராளமாக வந்து மேலே வந்துடலாம். அதுக்கு அடுத்தபடி முக்கியமாக பார்க்க வேண்டியது, குடும்பஸ்தானத்தில் ராகு அதிக்கிறார். அப்போ ராகு 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம் உள்ள பேச்சு ஸ்தானம் தான். அந்த பேச்சுங்கிறது கொஞ்சம் கடினமாக வந்து கொஞ்சம் ஹார்ஸாக வந்து யார் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை ராகு பகவான் கொடுப்பாரு. அது யாருக்கு ஆகாதுன்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன 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 பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா இந்த கும்பராசி மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப மைனஸ் ஏற்படுத்தாது. ஆனால் இருக்கிற கிராஜுவல் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ட்ரீமான பெரிய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். இதுவே உங்கள் சுயஜாதத்தில் நல்லா இருந்து உங்கள் சுயஜாதத்தில் நடக்கிற தசாபத்தி நல்ல இடம் வச்சுக்கோ, பொருளாதாரத்தை கொடுக்குற தசாபத்தி நடந்துன்னா இந்த ராகேது பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற தசாபத்தி நல்ல நிலையில இருந்துச்சுக்கோ, குடும்பத்தை கணவன் மனை உறவை கெடுக்காத திசாபுத்தியாக இருந்துச்சுக்கோ, இந்த கோல்சாரத்தில் வர ராகு எதுவால உங்களுக்கு பிரிக்க முடியாது. அதே மாதிரி வந்து வீடு விரயமாக சொல்றதுமே வந்து உங்க சுயஜாதத்தில் விரயமாகாத நிலையில இருந்துச்சுக்கோ, விரயமாகாது. ராகு பகவான் பர்டிகுலராக கொடுக்கக்கூடிய அவருடைய கோல்சார நிகழ்வு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்க ஜாதகத்தை பக்கத்தில் கொடுத்து முழு பலனையும் பார்த்துங்க. அப்போ இந்த கும்பராசிக்கு ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, குடும்ப கணவன் உறவுகளை கேராக இருக்கணும். பொருள் விரயமாகும். அந்த பொருள் விரயத்தை பயனுள்ள வெளியா நீங்க வீடு வாங்குற மனம் வாங்குற வச்சுங்க, ஒரு இடம் மாற்றம் மட்டும் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதை தவிர எக்ஸ்ட்ரீமான பெரிய மைனஸ் இந்த கும்பராசிக்கு இப்போ இல்லை. அடுத்த 1.5 வருஷ காலங்களுக்கு உங்க நல்ல நிலையில வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.